ஜெபங்களில் போராடுதல். You should wrestle in prayer. ஜெபத்துல நீங்க அது ஒரு போராட்ட களம்தான். That is a war field. ஆனா நம்மில अनेகர் அப்படி ஒரு ஜெபிக்கிறதே பழக்கமே இல்ல. But many of us do not have the practice of praying like that. ஜெபத்துல நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடணும். You should wrestle in prayer with man and God. நீ கட்டுகிறது எதுவோ அது உனக்கு கட்டப்பட்டிருக்கும். What you are binding shall be bound. நீ கட்ட அவிழ்க்கிறது கட்ட அவிழ்க்கப்படும். What you are setting loose, its bond shall be set loose. நான் ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்தும் பொழுது, one place when I was casting out a demon, இந்த கூடு விட்டு கூடு போய்வான்னு சொல்வானுங்க. That will cross from house to house. அதாவது இந்த பாடியில இருந்து இந்த ஜீவன் அந்த பாடிக்குள்ள வந்துரும். The life from this body comes into the next body. அப்படிலாம் உண்மையா இல்லையான்னு நம்ம கேள்வி கேட்டு அலைவோம். We will ask questions to whether it is happening or not. அப்போ ஒரு ஸ்பிரிட் வந்தது அப்படி. One spirit came in like this. அப்ப நான் கேட்டேன் நீ யாருன்னு. Then I asked, who are you? நான் அஸ்ஸாம்ல இருந்து வந்திருக்கேன். He said that I am come from Assam. யார் நீ அஸ்ஸாம்ல இருந்து இவனுக்குள்ள எப்படி வந்தேன்னு. How can you come from Assam into him? நான் தான் மந்திரவாதின்னு சொன்னேன். I am the witchcraft, he said. அதுக்கு முன்னால தான் அந்த சகோதரி சொல்லிச்சு. And before that the sister said, ஒரு கோல் வருது. one rod is coming. இந்த மந்திர கோல்னு சொல்வாங்க இல்லையா? They said that the witchcraft rod. ஒரு செம்பு வருது, ஒரு கலசம் மாதிரி ஒன்னு வருது. And he said that a vessel is coming. நாங்க எல்லாம் ஒரே ஜெபம், இயேசுவின் நாமத்தில் இந்த மந்திர கோலை எரிப்பீராக, சாம்பலாக்குவீராக. We were all praying that witchcraft rod should be put to ashes in the name of Jesus. நம்முடைய அறிவிலே இவ்வளவுதான் ஜெபிக்க தெரியுது, ஜெபிச்சாச்சு. This is how we know to pray, we prayed. கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்பிரிட் வந்துச்சு. And after some time that spirit came. அவன் வந்து பேசினான். And he began to speak. உங்க வல்லமை தெரியாம, உங்க தெய்வத்தின் சக்தி தெரியாம நான் விளையாண்டுட்டேன். Not knowing the power of you or no the power of your God I have played. நான் திரும்பி போயிடுறேன். I will get back. வாபஸ் வாங்கிடுறேன். And I will get it in reverse. ஆனா ஒண்ணு. But one thing. அந்த கோலை என்கிட்ட கொடுத்துறணும் நீங்க. You should give back that rod to me. என்கிட்ட இருக்கு. Is that with me? நமக்கு நம்ம ஸ்பிரிட்ல தான போராடிட்டு இருக்கோம். We are only wrestling in spirit. அவன் சொல்றான் என் வாழ்க்கையே அதுதான், அந்த கோலை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க, இந்த மந்திரமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், நான் போயிடுறேன், அசாம் திரும்பிடுறேன், என் ஸ்பிரிட் இங்க வந்து ஆவியில நான் படாது பாடுபடுறேன், கோலை தயவு செய்து கொடுங்க. அப்பதான் புரிஞ்சுது, நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும், நீ எரிச்சிட்டேன்னா எரிஞ்சுது, அவ்வளவுதான், சாம்பல் தான். He said, my life is that rod, you give back that rod to me, I do not want any witchcraft, I will go back to Assam itself. செத்துருவான்னு சொன்னா அவன் செத்தான், முடிஞ்சு போச்சு, அவனுக்கு டைம் முடிச்சிட்டாருன்னு அர்த்தம், சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டார், ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். If you say that he will die, definitely he will die and the Lord has closed this file. ஒரு சிஸ்டர் ஒரு நைட்ல ஒருத்தன் கெடுக்கணும்னு ட்ரை பண்ணி நைட் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு கதவை இடிச்சான். One sister, one man was striving with her the whole of the night thinking to spoil her. அவங்களுக்கு புருஷன் சொல்ல முடியல. She could not tell her husband. பிள்ளைகிட்ட சொல்ல முடியல. She could not tell her children. பக்கத்துல உள்ள யாரையும் உதவி கூப்பிட முடியாத ஒரு கண்டிஷன்ல ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல அவங்க சிக்கிட்டாங்க. In a critical position where she could not call any neighbors to help, she was caught. ஆனா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் இங்க தான் இருந்தேன். But she called to me and I was here. நானும் போய் உதவி செய்ய முடியாது. I too can't go and help her. இங்க இருந்து 400 கிலோமீட்டர் நான் ஆவியில போக முடியும். Can I go in spirit to her? அங்க பிரச்சனையில சிக்கி அவங்க வந்து நெருக்கத்துல ஜெபிக்க, நானும் ஜெபிச்சேன், அவங்களும் ஜெபிச்சாங்க, ஒரு 4 மணி நேரம் போன்ல செல்லுல போராடுறோம். She was entangled in that problem and we for 4 hours were striving in prayer. பட் கதவை கத்தர் உடைக்கிறதுக்கு அவனுக்கு பலன் கொடுக்கல, ஏனா ஓவர் தண்ணில அவனால ஒண்ணும் பண்ண முடியல. And he was having the strength to knock at the door because he was drunk to that extent. அந்த வெறி அடங்காம, and because his thing did not, கோபம் அடங்காம, his fury did not go down, டியூப்லைட் உடைச்சு கையில குத்திட்டான். He pulled down the tube light and got his hand. அந்த சிஸ்டர் கதவுக்கு உள்ளுக்குள்ள முழங்கால்ல நிக்குது, அவன் வெளிய நின்னு தட்டறான், நான் இங்க இருக்கறேன். And that sister is kneeling down in that house and I am here, he is standing outside the door and knocking. நான் இங்க நாசரேத்ல இருக்கேன். I am here in Nazareth. ஒரே ஜெபம். We were praying. இப்போ கர்த்தர் அந்த சிஸ்டர்ட்ட சொன்னாரு, now to that sister the Lord said, நீ அவனை காணாதிருப்பாய். You shall not see him. அப்ப நான் சொன்னேன், அப்ப செத்துட்டான்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. Then I said, it is over, he is going to die. இனி பார்க்க மாட்டேன்னு சொன்னா அவன் வீட்டு ஓனர், அவனை பார்க்காம இருக்கணும், நைட் வீட்டை காலி பண்ணணும், அப்படி நடக்காது. அப்ப நான் சொன்னேன், ரைட், ஜட்ஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு, அவன் செத்தான்னு சொன்னேன். He is your house owner, therefore you cannot be without seeing him. If the Lord is saying like this, then the judgment is coming and he will die. இவங்க காலையில கதவே திறக்கல. She did not open the door in the morning. 4:30 மணிக்கு அவன் போய்ட்டான். And he went off by 4:30. இந்த இடத்துல இருந்து மாடியில இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு தாண்டி இருக்கான். He jumped from this corner of the கையில ஏற்கனவே stairs. டியூப்லைட் உடைச்சு குத்திட்டான் இல்லையா, blood போயிடுச்சு. Already he pricked himself with that tube light which is broken and the blood was gushing out. அன்னி போதையில அடுத்தடுத்து குதிச்சான் இல்லையா, கால் மாறி கீழ விழுந்து அடிபட்டு காதுல ரத்தம் வந்து அங்கேயே மயங்கிட்டான். And he being fully drunk, he jumped up from the stairs and he fell down and there the blood came out of his ears and he fainted. இவங்க காலையில 7 மணி வரைக்கும் கதவே திறக்கல. Till 7 she did not open the door. காலையில 7 மணிக்கு வந்து அந்த செத்து அந்த கிடந்தானே அவனுடைய தம்பி வந்து கதவை தட்டினான். Finally at 7 that brother of that boy man who was dead came and knocked the door.
எங்க அண்ணனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமா? Does anybody knows to what happened to my brother? நைட்ல ஏதாவது இங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? Was there any problem here at night? யாராவது வந்து எங்க அண்ணனை அடிச்சாங்களா? Did anybody come and beat my brother? தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. He said, I do not know anything. நீங்க ஏதாவது சத்தம் கத்தம் கேட்டுச்சா? Did you hear any noise? இல்லவே இல்ல, தெரியாது, நான் தூங்கிட்டேன். She said, no, I don't know, I've slept. இல்ல, அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு, நாங்க தூக்கிட்டு போறோம். And he said that he is very serious and carried them. சாயங்காலம் 6 மணிக்கு ஆள் அவுட், செத்துட்டான். That evening 6, that man died. நம்புறீங்களா? Will you believe? அப்படி அவங்க பார்க்கவே இல்ல. She did not see him at all. யாருக்குமே தெரியாது. Nobody knew. ஆனா நடந்தது உண்மை. But what happened was true. எதுக்கு இத சொல்றேன்னா, why I tell you this நீ is, கட்டுகிறது கட்டப்படும். what you bind will be bound. நீ கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கும். What you let loose the bounds will be bound. நம்ம அந்த அளவுல ஜெபத்துல ஜீவனை கொடுக்கணுங்க. To that extent we should give life in prayer. ஒருத்தனை போய் ஒருத்தன் அடிச்சிட்டான், நீ அவனை போய் அடிக்கிற வேகத்தை எங்க காட்டு? ஜெபத்துல காட்டு. If one is beating another person, you show that speediness of that beating in prayer. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. Our warfare is not that which is striving against this flesh, but it is the strength of God which is destroying the task. நம்ம எதிர்த்து பேசினா தப்பு. கிறிஸ்தவனை எதிர்த்து பேசிட்டாமா. If we have to resist and speak, it is wrong. தாறுமாறா பேச முடியாது. You cannot speak purposely. அடிதடி போட முடியாது. You cannot beat. நம்ம போய் முழங்கால் தான் போட முடியும். We can only kneel down. நீ சும்மா இரு, கர்த்தர் யுத்தத்தை தொடங்குவார், ஸ்டார்ட் பண்ணுவார். You be silent and the Lord will start your battle. ஜெபங்களிலே நீங்கள் போராடுவது. You should wrestle in prayer. ரோமர் 15:32ல சொல்றாரு பவுல், நான் போராடுகிறது போல நான் ஜெபங்கள்ல போராடுறேன்னு சொல்றாரு. In Romans 15:32 St. Paul says that I have wrestled in prayer. ஜெபங்கள்ல அப்படியே நிப்பது ஜீவனை கொடுக்கிறது. And standing in prayer and giving life like that. நீங்க உங்க பிள்ளைகள்ட்ட புருஷன்ட்ட எல்லாம் போராடிட்டு இருக்கீங்க, அது வின் பண்ணவே முடியாது. You are striving with your husband and children, that cannot win at all. உங்களை அளவச்சு வேடிக்கை பார்க்கிறது அவங்களுடைய சுபாவம். ஆனா நீ அழுதனா உன் கண்ணீரை துடைப்பது இயேசுவின் சுபாவம். It's his nature to make you to cry and see your tears, but to wipe your tears is the nature of Jesus. அன்னாள் வந்து சக்கலத்தி முன்னால அழுதுகிட்டே இருந்தா, பதிலே கிடைக்கல. Hannah was crying before her sister, but she did not have any reply. புருஷன் முன்னால அழுவா, அவன் வந்து சொல்லுவான், இல்ல இல்ல நீ சாப்பிடு, உனக்கு எக்ஸ்ட்ரா வேணா கொஞ்சம் பங்கு தர்றேன்னு சொல்லுவான். அவ்வளவுதான் அவனுக்கு முடிஞ்ச கதை. She used to cry before her husband, he will ask to eat, I will give you the extra share. தேவனுக்கு முன்பாக போய் அழுதாள், கர்த்தர் அற்புதம் செய்தார். But she went and cried before the Lord, and the Lord made a miracle. ஜெபங்களில் போராடுவது ஒரு பெரிய கலை. Striving in prayer or wrestling in prayer is a great ஒரு பெரிய சாதனை அது. It is a great event. ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறது ஜெபத்துல போராடலன்னா பிரயோஜனம் இல்ல. If a child of God does not strive in prayer, it's of no use. மீன் குஞ்சுக்கு எதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம்? நீந்திரதுக்கு சொல்லி கொடுக்கணுமா? For the small fish, it's not needful for you to go ask to swim. மீன் தொட்டி வச்சிருக்கீங்களே, மீன் குஞ்செல்லாம் பொரிக்கும்போது பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, அது நீங்க சொல்லி கொடுக்கறீங்களோ டெய்லி? You have the small fishes. இப்படி அடிலாம் சொல்லி கொடுக்கறீங்களா? அதுக்கு சொல்ல வேண்டியதில்ல, அது வெளிய குஞ்சு முட்டையில இருந்து வெளிய வந்த உடனே அது பாட்டுக்கு என்ன செய்யும்? நீந்தும். After it is hatched out of its egg itself, it will swim. அதுபோல ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கு முழங்கால் போடு, ஜெபி, கண்ணை மூடு, ஆவியில் நிரம்பு சொல்ல வேண்டியதில்லை. அவன் தானாவே கண்ணை மூடினாலே prayer life ஆவியானவர் இறங்கிடுவார். Like this, for a good believer or a servant of God, there's no need for him to be asking to kneel down or close your eyes and pray. He will close his eyes automatically and pray. யோபு சொல்லுகிறார், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. Job says that indignations are increased. அதே யோபு சொன்னார், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வருகிறது. And that same Job said that blessings upon blessings are coming upon me. அப்படிதானே? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் கர்த்தர் அவனை நிறைத்தார். And the Lord filled him with double fold of blessings. போராட்டத்தின் முடிவு நீ இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படுவதாய் அமைய வேண்டும். The end of your problem that you should be double fold blessed. போராட்டத்தின் முடிவில் நீ இல்லாமல் போய் விட கூடாது. You should not be found without the end. போராட்டத்தின் முடிவில் நீ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு ஷைன் பண்ண வேண்டும். At the close of your problem, you should shine out with double fold blessings. உன்னோடு போராடினவர்களை நீ காண மாட்டாய் என்று ஏசாயா 41ல சொல்லப்பட்டிருக்கிறது. In Isaiah 41 it is said that those who struggle with you, you shall not find. ஏசாயா 41:12ல உன்னோடு போராடினவர்களை இனி நீ காண மாட்டாய். Isaiah 41:12 you can see that those who walked with you can be not saved. எத்தனை பேர் வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது என்று நீங்கள் துவண்டு போயிருக்கிறீர்கள். நீங்கள் துக்கப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் கிருபையின் மேல் கிருபையையும் மகிமையின் மேல் மகிமையையும் பலத்தின் மேல் பலத்தையும் கர்த்தர் இந்த கூட்டத்திலே உங்களுக்கு கட்டளையிட போகிறார். How many of you are wearied with the problems which are facing you today? In this meeting the Lord is going to give you grace upon grace, strength upon strength and glory upon glory. எனக்கு போராட்டம் அதிகரிக்கிறது போல கிருபையும் பலனும் மகிமையும் அதிகரிக்க வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். As much as the problems are increased, the grace, the glory and the strength should increase. Those who desire like this, close your eyes.